வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற மூலம் இயற்கையின் மறுசீரமைப்பு, சுயத்தின் அஸ்தமனம். இது நம்மள நாம எப்படி பார்க்கறோம், எப்படி யோசிக்கிறோம், எது உண்மை நினைக்கிறோம், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அசைச்சு பார்க்கற மாதிரி இருக்கும். ஆமா, கொஞ்சம் தீவிரமான கருத்துக்கள் தான். சரியா சொன்னீங்க. ஆனா நம்ம நோக்கம் இது சரி தப்புன்னு சொல்றதில்ல. இந்த மூலத்துல என்ன சொல்ல வராங்க, அந்த குறிப்பிட்ட பார்வையை மட்டும் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். ஆமா, அதுதான் முக்கியம். ஏன்னா இது சொல்றது என்னன்னா, நம்ம சிந்தனை, அனுபவம் இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு இயற்கை நிலை இருக்குன்னும், ம், நம்ம நான் சுயம்னு நினைக்கிறதெல்லாம், அது சிந்தனையாலையும் கலாச்சாரத்தாலையும் புடிச்சு வச்சிருக்கிற ஒரு மாயாதான்னு சொல்லுது. ஓ, ஆரம்பமே பலமா இருக்கு. தனிப்பட்ட நீங்கன்னு யாரும் இல்ல, இருக்கிறது ஒரே ஒரு ஒன்றிணைந்த இயக்கம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்களே. இது என்னது? ஆமா, தனி நான் இல்லாம எப்படி? இதை இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, விளக்க முடியுமா? ஒரு கவசம் மாதிரி தன்னை சுத்தி போட்டுக்கிட்டு பாதிக்கப்படாம இருக்கிற நிலையா அது? மூலம் சொல்றத வச்சு பார்த்தா, நம்ம அனுபவம்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. அதுவே சிந்தனையோட ஒரு கட்டமைப்பு தாங்க. அந்த இயற்கை நிலைன்னு சொல்ற இடத்துல சுயத்துக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல அந்த பிரிவினையே கிடையாது. ஓ, பிரிவில்லையா? சரி சரி. ஆமா, அதனால எதையும் அனுபவிக்கிறவர் அப்படின்னு தனியா ஒரு ஆள் இல்ல. அப்போ உணர்ச்சியே இருக்காதா? அந்த மகன் இறந்த சம்பவத்துல கூட தனிப்பட்ட வழி இல்லைன்னு சொன்னாங்களையா? இல்ல, உணர்ச்சி இல்லாம இல்ல. ஆனா அந்த உணர்ச்சிய இது என்னோடது அப்படின்னு சொந்தம் கொண்டாட, அத பிரித்து பாக்குற அந்த சுயம் அங்க இல்ல. அதான் முக்கியம். ஓ, புரியுது. உணர்வு இருக்கு, ஆனா அதை சொந்தமாக்குற நான் இல்ல. சரியா சொன்னீங்க. அதனால தான் மத்தவங்களோட வலி ஒரு கண்ணாடில தெரியற மாதிரி தெரியுது, ஆனா தனிப்பட்ட பாதிப்பு இல்ல. அப்படியானா அனுபவமே உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு நல்ல வழியே இல்லைன்னு இது சொல்ல வருதா? ஆமா, இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நம்ம அனுபவம் தானே நம்மள வழிநடத்துதுன்னு நினைப்போம். ஆமா, ஆனா மூலம் என்ன சொல்லுதுன்னா, அனுபவம்ங்கிறது எப்பவுமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதோட, அதாவது கடந்த காலத்தோட தொடர்ச்சி தான். ம், ம். அது உண்மையான புதுசா வர உண்மைய காட்டாது. வெறும் நினைவுகளோட தொகுப்பு தான் வாதிடுது. ஓஹோ, சரி. அனுபவம் அப்படின்னா நம்ம சிந்தனை, யோசிக்கிறது, அதுவும் அப்படிதானா? அது இன்னும் ஒரு படி மேல போகுது. எல்லா சிந்தனையுமே அது வெறும் எதிர்வினை, ரியாக்டிவ் தான். எல்லா சிந்தனையுமா? ஆமா, அந்த இல்லாத சுயத்தை பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி தான் சிந்தனை செயல்படுதுன்னு மூளை சொல்லுது. சுவாரஸ்யமா இருக்கே. நம்ம யோசிக்கிறதாலேயே நம்மள ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுக்கிறோம். ஆனா வாழ்க்கைங்கிறது எல்லையற்றது. அது கட்டில்லாம இயங்கும்போது சில சமயம் உடலுக்கே கஷ்டமா இருக்கலாம். உடலுக்கு கஷ்டமாவா? எப்படி? உதாரணத்துக்கு, உடம்புக்குள்ள செல்களை உடைச்சிக்கிட்டு ஒரு பெரிய சக்தி பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி ஒரு ஒரு அனுபவத்தை விவரிக்குது மூலம். அந்த மாதிரி நேரத்துல சிந்தனை அதை தடுக்க பார்க்கும். ஆனா எல்லா சிந்தனையுமே எதிர்வினைன்னு சொல்றது, புதுசா யோசிக்கிறது, கலை, அறிவியல் இதெல்லாம் கூடவா? நல்ல கேள்வி. மூலம் என்ன சொல்லுதுன்னா, சிந்தனைங்கிறது தனிப்பட்ட ஒண்ணும் இல்ல. அது முழுக்க முழுக்க நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, பெறப்பட்ட அறிவு. பெறப்பட்ட அறிவா? ஆமா, அதாவது தெரிஞ்சது, உணர்ந்தது, அனுபவிச்சது எல்லாத்தோட தொகுப்பு. தலைமுறை தலைமுறையா கடத்தப்பட்டது. அதுதான் சிந்தனை. அப்போ நம்ம நம்பிக்கைகள், குருக்கள் சொல்றது, புத்தகம் எல்லாம் அதெல்லாம் மூலம் சொல்றபடி இரண்டாம் தரமான சமாச்சாரம், செகண்ட் ஹேண்ட் ஸ்டஃப். நேரடி அனுபவம் இல்ல. ஓ, உங்க நம்பிக்கை உடையறப்போ அந்த நம்பிக்கை மேல நிக்கிற நீங்களும் காணாம போயிடுறீங்கன்னு சொல்றாங்க. அப்படியானா சிந்தனையே பிரச்சனையை உருவாட்டுது, அப்புறம் அதுவே தீர்வும் கொடுக்குதுன்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. சிந்தனை தான் பிரச்சனையை உருவாக்குது. உதாரணமா, நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறது, அப்புறம் அதுவே தப்பான தீர்வுகளையும் கொடுக்குது. புதுமையான சிந்தனை பத்தி கேட்டீங்க இல்லையா? ஆமா. அதையும் கூட இந்த கூட்டு அறிவோட வெளிப்பாடாதான் மூலம் பாக்குது. தனி மனுஷனோட தனித்துவமான வெளிப்பாடு இல்லைன்னு சொல்லுது. இது நம்ம அறிவையே கேள்வி கேட்குதே. சரி, சிந்தனை, அனுபவம் எல்லாம் போச்சு. அடுத்து ஆன்மீகம், குருக்கள், தியானம், விழிப்புணர்வு பயிற்சிகள் மேல ரொம்ப கடுமையான விமர்சனம் இருக்கே. ஆமா, ரொம்பவே கடுமையா இருக்கு. மலிவான, தரம் குறைந்த சரக்குன்னும், விழிப்புணர்வு பயிற்சிகளை கற்பனையான குப்பைன்னும் சொல்றாங்க. அந்த துறைமுக வழிகாட்டி கதை வேற. ஆமா, அந்த சம்பவத்தையும் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த பயிற்சிகள், தேடல்கள் எல்லாமே ம், நானும் ஒருத்தன் இருக்கான், அவன் மாறணும், எதையோ அடையணுங்கிற அந்த மாயைய இன்னும் அதிகமாக்குதுன்னு மூலம் சொல்லுது. ஓ, அந்த நான்கிற எண்ணத்தை அது வலுப்படுத்துதா? அதான் நிக்குது.
ஆனா உண்மை அதை பிடிக்கவோ மத்தவங்களுக்கு கொடுக்கவோ முடியாது. எனக்கான உண்மை உங்களுக்கு சொல்ல முடியாத ஒண்ணுன்னு மூலம் சொல்லுது. தேடுறதே தப்புன்னு சொல்றாங்களா? ஆமா, நீங்க தேடும் போதே அது உங்ககிட்ட இல்லேன்னு ஒத்துக்கிறீங்க. அதுவே சுய மாயைய வளர்க்குது. கடவுள் கூட பயத்தோட கண்டுபிடிப்பான். இயேசு, புத்தர் இவங்கெல்லாம் கூட துன்பத்தை அதிகப்படுத்திட்டாங்களா? ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மூலம் அப்படிதான் வாதிடுது. அவங்க ஒரு இலட்சியத்தை வச்சே அதை அடைய முடியாம பண்ணி ஒரு விதமான துன்பத்தை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லுது. கடவுளுங்கிறதும் பயம் பாதுகாப்பு தேடுறதுல இருந்து வந்ததுதான்னு சொல்லுது. இது ஒட்டுமொத்த ஆன்மீக தேடலையே என்ன சொல்றது, கேள்விக்குள்ளாக்குதே. சரியா சொன்னீங்க. பாதை இலக்குன்னு எதுவுமே இல்லேன்னு சொல்றதுக்கு சமம். சரி, சிந்தனை சரியில்லை, அனுபவம் சரியில்லை, ஆன்மீகமும் சரியில்லைன்னா அப்புறம் என்னதான் இருக்கு? வேற ஏதாவது வழி இருக்கா? வழி அப்படின்னு இல்லைன்னு, ஆனா உடம்புக்குன்னு ஒரு சுயமான அறிவு இருக்குன்னு மூலம் சொல்லுது. உடம்புக்கு அறிவா? ஆமா, நம்ம சிந்தனையோட குறுக்கீடு இல்லாம நம்ம உடல் அதோட இயல்பிலே இயங்குது. சுரப்பிகளால அது நடக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி சக்கரங்கள் உயர்ந்த மையங்கள் இதால இல்லைன்னு சொல்லுது. ஓ, இது புதுசா இருக்கு. மனசை விட்டுட்டு உடம்ப பார்க்க சொல்றாங்களா? ஆமா, உடம்போட இயல்பான அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனா நம்ம கத்துக்கிட்ட விஷயம், கலாச்சாரம் இந்த உடம்போட அறிவுக்கு எப்படி சொல்றது, எதிரா வேலை செய்தா? சரியா கேட்டீங்க. இங்கதான் ஒரு பெரிய முரண்பாட்டையும் மூலம் காட்டுது. கலாச்சாரம் இப்படிதான் இருக்கணும்னு சில இலக்கியங்களை நம்ம மேல திணிக்குது. ஆமா, இதை நம்மள பிளவுபடுத்துது. இந்த இலக்கியங்கள் தான் உடலோட தனித்துவமான இயல்பான வளர்ச்சிக்கு தடையா இருக்குன்னு சொல்லுது. ஒழுக்கம் கூட தப்புன்னு சொல்றாங்களாமே. ஆமா, அதுவும் ஒரு இலட்சியத்தை அடைய பாக்குது இல்லையா? அதனால அதுவும் தவறானதுதான். மனிதனோட வன்முறை இலட்சியத்துக்காக நடக்குது. ஆனா விலங்கோட வன்முறை உயிர் வாழறதுக்காக மட்டும்தான்ட்டு ஒரு ஒப்பீடு கூட சுயுது. சிந்தனை எப்படி உடம்பு விஷயத்துல குறுக்கிடுது? நம்ம ஒரு உணர்ச்சிய இது சந்தோஷம் இது துக்கம்னு பேர் சொல்லி அதை கட்டுப்படுத்த பாக்குறோம் இல்லையா? ஆமா, அதுவே சிந்தனையோட குறுக்கீடு தான். உடல் அதன் பாட்டுக்கு இயங்குனா இந்த பிரச்சனையே இல்லைன்னு மூலம் சொல்லுது. சரி. இந்த சிந்தனை குறுக்கீடு இல்லாத உடல் அதோட இயல்புல இயங்குற நிலை, அந்த இயற்கை நிலை, அது என்னது? ரொம்ப சந்தோஷமான நிலையா இருக்குமா? இங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். அது நாம நினைக்கிற மாதிரி ஒரு ஆனந்தமான விழிப்புணர்வு இல்லைங்க. இல்லையா பின்ன? அது ஒரு விதமான உடல் ரீதியான மரணம் மாதிரி. அதாவது நம்மள நான்னு நினைக்க வைக்கிற அந்த சிந்தனையோட தொடர்ச்சி அது மொத்தமா நின்னு போற நிலை. மரணமா? உடல் சவம் மாதிரி ஆகும்னு சொன்னாங்களே, இது கேட்கவே பயமா இருக்கே. ஆமா, பயமாதான் இருக்கும். மூளை எச்சரிக்கையும் செய்யுது. ஞானத்தை அடையணும்னு நினைச்சா நீங்க இந்த மரணத்தை தான் குறி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓ, இது ஒரு அனுபவம் கிடையாதா? கிடையாது. ஏன்னா அனுபவிக்கிற ஆளே அங்க இல்ல. இது ஒரு பேரழிவு மாதிரி. பழைய கட்டமைப்பு மொத்தமா உடையறது. அப்போ அந்த நிலையில எப்படி இருக்கும்? ஒண்ணுமே புரியாதா? ஆமா, அங்க யதார்த்தத்தை விளக்கவோ புரிஞ்சுக்கவோ ஒரு சுயம் கிடையாது. அது ஒரு விதமான அறியாமை நிலை, எதுவும் தெரியாத நிலை. ஆனா இது உடலியல் சம்பந்தப்பட்டது, மனோ தத்துவமோ அமானுஷ்யமோ இல்லன்னு திரும்ப திரும்ப சொல்லுது. ஆன்மீகத்தை ரொம்ப பச்சையா அணுகுறாங்க. ஆமா, அந்த மர்மத்தெல்லாம் உடைக்கிறாங்க. அப்போ எந்த பாதையும் இல்ல, இலக்கும் இல்ல, நம்பிக்கைக்கும் இடம் இல்லன்னு எடுத்துக்கலாமா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சாதிக்க ஒன்னும் இல்ல, தப்பிக்க வழியும் இல்ல. நம்பிக்கை கூட ஒரு பிரச்சனை தான். ஏன்னா அது எப்போ எதிர்காலத்தை பத்தி பேசும். ஆமா, ஆனா எதிர்காலங்கிறது கடந்த காலத்தோட மறு ஒளிபரப்பு தான் மூலம் சொல்லுது. அதனால நம்பிக்கை நம்மள பழையதிலேயே கட்டி போடுது. இலக்குகள்லாம் தொடுவான மாதிரி எவ்வளவு போனாலும் கிட்ட போகாது. இது ரொம்ப ஒரு விரக்தி மாதிரி, சூனிய மாதிரி தோணுதோ? அப்போ என்னதான் பண்றது? பண்றதுக்கு எதுவும் இல்ல, தீர்வுன்னு எதுவும் இல்ல. தேடுறதே பிரச்சனைன்னு மூலம் சொல்லுது. தேடுறதே பிரச்சனையா? ஆமா, ஏன்னா நான் இருக்கேன், நான் சரியில்லை, நான் எதையும் அடையணும்னு நினைக்கிறதுல இருந்து தான் தேடலே ஆரம்பிக்குது. விடுதலை, கடவுள் மேல இருக்கிற ஆசை கூட விட வேண்டிய கடைசி ஆசைன்னு சொல்றாங்க. அப்போ இருப்பத அதுல அர்த்தமே இல்லைனாலும் சரி அப்படியே ஏத்துக்கிறது தான். ஆசைகள் தான் துக்கத்தை தருதுங்கிற அந்த அடிப்படை தான் இங்கேயும். எதையும் தேடாம இருக்கிறத இருக்கிறபடி பாக்குறது. ஆக மொத்தம் இந்த மூளை நம்ம முன்னாடி வைக்கிற பெரிய சவால் என்னன்னா, நம்ம சுயம், நம்ம சிந்தனை, அனுபவம், கலாச்சாரம், ஆன்மீகம்னு நம்மளோட அஸ்திவாரத்தையே கேள்விக்குள்ளாக்குது. ஆமா, கடைசியில புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுக்கணுங்கிற அந்த தேவையே இல்லாம போறதுதான் முக்கியம்னு சொல்ற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அது ரொம்ப ஆழமான, ஜீரணிக்க கஷ்டமான பார்வைதான். நிச்சயமா இது நிறைய கேள்விகளை எழுப்புது. ஒரு
ஒரு இறுதி சிந்தனையோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மூலத்தோட அடிப்படையில. சொல்லுங்க. ஒருத்தரோட தனித்துவத்தை கண்டுபிடிக்கணும்னா எல்லா மனித அனுபவங்களையும் அறிவையும் தூக்கி எறியணும்னு இது சொல்லுது இல்லையா? ஆமா. சரி, சிந்தனையே ஒரு கூட்டு விஷயம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது மட்டும்தானா? நம்ம சுயம்ங்கிறதே அந்த தொகுப்பு மட்டும்தானா? அந்த கூட்டு மரபு ஒரு தனி ஆளுக்குள்ள வேலை செய்யறத நிறுத்திடுச்சுன்னு வச்சுப்போம். சரி. அப்போ என்ன மிச்சம் இருக்கும்? அந்த நிலையில தனித்துவம்னா என்ன அர்த்தம்? மூலம் சொல்ற மாதிரி அந்த நிலையில நீங்க ஒரு தனி நபரா இருக்க மாட்டீங்க, வாழ்க்கையோட ஒன்றிடுவீங்கன்னா அப்புறம் உங்க தனித்துவம் எங்க போச்சு? ம். இது இது ஒரு பெரிய கேள்வி. ஆமா, இது தனிநபர் கூட்டு உணர்வு பத்தின ஒரு ஆழமான கேள்விய பதில் தாராம நம்ம முன்னாடி வைக்குது. இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.